ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நோ கார்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட காரணம் என்னச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கார்டு எடுத்து வச்சிட்டோம். ஓகே, தென் இது நோ கார்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்னேட் ஆகணும்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு ரெஸ்னேட் ஆகுறவங்க ஷோராக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு வீடும் கலெக்டிவ் ரீடிங் ஆகும், ஜென்ரல் ரீடிங் ஆகும். ரெஸ்னேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு மேபி டெத் ஆகி ரிலேஷன்ஷிப் 2 years இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 yearக்கு மேலே இருக்கலாம். ஓகே, எனிவே ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கனெக்ட் ஆன ஆட்களாக இருக்கலாம். ஓகே, ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம். மேபி உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஓகே, எனிவே கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் மேபி சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். இல்லைங்க மேரேஜான ஒரு பர்சன் வித் ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம். பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக இவர்கிட்ட பவர் உண்டு. பவர் மீன்ஸ் என்ன சொல்லுது, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபீலிங்ஸ் எமோஷன் சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். யாரும் இம்பார்ட்டன்ட் நினைக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க இவருக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணுற ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டராக இருக்கலாம். சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் நமக்கு ஃபேஸ் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. சம்டைம் அவங்க சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பேடான சுச்சுவேஷன் நடக்கும். பட் அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைஃப்பில் க்ரோ ஆகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். எனிவே இவர் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா உடச்சி நிற்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனிவே நமக்கு இந்த ரீடிங் ஓவரால் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருந்தாலுமே கரண்ட் மேபி சோல் டு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம். இந்த சோல் டு சோல் கனெக்ஷன் தான் மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக நமக்கு இங்கே வருது. அது என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அது என்ன சோல் கனெக்ஷன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது இனிவே 2 பேரும் சேர முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் இருக்கலாம், டெத் ஆகிருக்கலாம். பட் நம்ம எங்கேயோ இருக்கும், அவங்க எங்கேயோ இருக்கும். பட் ரிலேஷன்ஷிப் டோட்லி நோ கான்டாக்டாக இருந்தாலும் நம்ம அந்த பர்சனோட ப்ரெசன்ஸில் நமக்கு வாழ்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைங்க அந்த எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டே பை டே அந்த ஒரு பர்சன் நேம்ஸ் பார்க்குறது, நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகிறோம். அந்த ஒரு பர்சனோட தாட்ஸு, மெமரிஸு, அந்த பர்சனை பற்றின சில சயின்ஸு, எனர்ஜிஸ் நமக்கு சில ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வைஸ் நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயங்கர மூட் ஸ்விங் க்ரியேட் ஆகும், ட்ரீமில் கனெக்ட் ஆகிறது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்லணும். நம்ம வெளியே ரிலேஷன்ஷிப்பை விடணும்னு நினைச்சாலும் விட முடியாத ஒரு சுச்சுவேஷனை கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஏன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் டிவைன்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். சம்டைம் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இல்லைங்க நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சாலும் பட் ஏதோ ஒரு சக்தி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுங்கிறது பயங்கர அபூர்வமான ஒரு கனெக்ஷன் ஆகும். ஓகேனா அதுலேயும் ஃபுல்லி யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் சில சந்தர்ப்ப சுச்சுவேஷன், சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன், சொசைட்டி சுச்சுவேஷன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வேணாம்னு நினச்சாலும் என்ன சொல்கிறது, அது இன்னர் வைஸ் விட முடியாத ஒரு கனெக்ஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நோ கான்டாக்டாகவே இருந்தாலும் நம்மளால் ஒவ்வொரு நாளும் பேலன்ஸ் பண்ணி முன்னோட்டு போகலாமே தவிர அந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வேணாம்னு வைக்கவே முடியாது. அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, மேபி உங்களுக்கு இந்த பர்சனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் நேரில் மீட் பண்ணி கனெக்ட் ஆனது விட ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, எனிவே கரண்ட்லி ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கரிங் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கரிங் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் நடந்துட்டு உண்டு, மைண்ட் கேம் நடந்து ஒரு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு மேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு ஈஸியாக ஒரு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. ஓகே, மேபி கமிட்மெண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா அது வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்கள் உணர்வுகளோட விளையாடிட்டு உண்டு, ஒரு ப்ளே பாய் மாதிரி நின்றுட்டு உண்டு இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்க் அணிஞ்சு நடந்துட்டு உண்டு. இவரோட கேரக்டர்ஸ் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக, பட் இவர் உங்களை நம்ப வைக்கிறது, இன்னைக்கு பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் பண்ணிட்டு உண்டு. லாஸ்ட் எண்டிங்கில் இவரே சீட்டிங் பண்ணிட்டு ஓடிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு ஓவரால் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. ஓகே, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் மாட்டியிருக்கலாம். ஸோ அது இவருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் சொல்ல
சொல்லவே மாட்டேன் இவருக்கு இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும் ஒரு தோட்டம் இவருக்கு உண்டு. மேபி நீங்கள் கமிட்மெண்ட் ஒரு விஷயம் கேட்கல அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கேட்கல அப்படின்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கலாம். ஓகே, பட் இவர் லாஸ்ட் எண்டிங்கில் உங்களை விட்டுட்டு இவர் சீட்டிங் பண்ணிட்டு ஓடிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் இவர் மேபி அதை உங்ககிட்ட சொல்லி மனசிலாக்க முடியாதா இருக்கலாம், இல்லைங்க அதை அது மேபி அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கலாம், ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இவரை நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி இவர் மேலே ரொம்ப டிப்பெண்டாக நீங்கள் இருந்திருக்கலாம். எனிவே 24/7 இன்றைக்கி இல்லைனா எனக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு ஒரு டிப்பெண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். அப்போ இவருக்கு இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஏதோ ஒரு பாண்டிங் இவருக்கு இருந்தனால தான் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் போக போக இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா ரொம்ப இவங்க அட்டாச்சாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக நம்மக்கிட்ட நெருங்கி வராங்க, நம்ம தோட்லேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்கக்கிட்ட நான் என்னோடய சுச்சுவேஷன் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இல்லைங்க இவருக்கு லைஃப்லேயே அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தர முடியாத சுச்சுவேஷன் இவர் மாட்டியிருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு திங்கிங் பண்ணி பார்க்கும்போது வேறு வழி இல்லை, இவருக்கு உங்களை சீட்டிங் பண்ணுறதா பெட்டர்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இவர் சீட்டிங்கும் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் இல்லைங்க ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இது நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுங்கிறது இது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து ஒரு செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. இவருக்கு உங்களை இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, பட் இது ரிலேஷன்ஷிப் இவருக்கு லைஃப்பில் கொண்டு போகணுங்கிறது இவரோட டிசைர். பட் என்ன அப்படின்னா இங்கே கமிட்மெண்ட் கேட்குறீங்க, இவரால் கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கலாம். ஓகே, தனக்கு இஷ்டப்படுற மாதிரி வாழ்கிற ஒரு கேரக்டர் இவர் இல்லை. இவர் மேபி அப்படிப்பட்ட கேரக்டர் தான், பட் கமிட்மெண்ட்னு சொல்லும்போது இவர் வேறு ஃபேமிலி, சொசைட்டி இதை வந்து அட்டாச் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஆள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக சஃபர் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆள் வந்து மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், மைண்டு கேம் கழிக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் வச்சு ஆடி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும். ஓகே, அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் வந்து ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்துட்டு உண்டு. 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனில் இருக்கும்போது 2 பேர் கனெக்ஷனை பற்றி மனசிலாக்கிக்கோங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கு எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் மனசிலாக்குங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயம் வேணுமா வேண்டாமா. ஓகே, அதனால தான் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. காரணம் இவரோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்சனோட லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்கிற ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு நம்ம சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனதுக்கு ரீசனே கேட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து இவர் மனசிலாக்கிக்கணும். மனசிலாக்காத ஒரு பட்சத்தை இவர் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகுது, ஒரு செப்பரேஷன் வருது அப்படின்னா காரணம் இருக்குது. உங்களை மனசிலாக்கொத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்தை மனசிலாக்கொத்தவங்க தான் கமிட்மெண்ட் தராமல் ஓடுறது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கமிட்மெண்ட் தரணுங்கிற ஒரு தோட் இவருக்கு இல்லை. ஏன்னா இவர் ஃபேமிலி இவர் ஒரு கம்பேரிஷன் எனர்ஜி உண்டு. நமக்கு ஆல்ரெடி ஒரு இவர் உங்களையும் இவர் வேறொரு சுச்சுவேஷன் இவர் பல டைம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், மதராக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜான ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க கெரியராக இருக்கலாம். பட் எனிவே இவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களை கம்பேர் பண்ணி இவர் பார்த்துட்டு உண்டு. ஓகே, அதனால தான் இவர் பல டைம் இவர் ஒரு கமிட்மெண்ட் தர முடியாத சுச்சுவேஷன் இவர் மாட்டிகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஒன்று வருது அப்படின்னா அது ரொம்ப நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் அவங்களுக்கு மனசிலாகட்டும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் இல்லாமல் இவரால் வாழ முடியுமா, நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் என்ன ஆகுங்கிறத மனசிலாகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரதுக்காக நமக்கு ஒரு செப்பரேஷன் வந்திருக்கு. நம்ம டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு டவர் கார்டு வந்துட்டு. ஓகே, அதனால தான் கரெக்டாக ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் வரதுக்காக தான் இந்த செப்பரேஷன் அதை மனசிலாக்கிக்கோங்க. சரியா, அதனால தான் ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படி இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு வேறு யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகலை. ஓகே, இவருக்கு இப்போ என்ன சொல்லுது, இவரோட மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், ஒவ்வொரு எனி டைம் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களை வந்து சேரும்போது இவருக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகும். சப்கோர்ஸ் சொல்ல போயாச்சுன்னா நம்ம லைஃப்பில் சம்திங் ஒரே ஒரு பர்சன் மட்டும் பயங்கர ப்ரீசியஸாக இருப்பாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் கணக்கான பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாலும் சம்திங் ஒரே ஒரு பர்சன் மட்டும் நமக்கு ரொம்ப ப்ரீசியஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரிஜினாலிட்டியில் இருக்கலாம்.
எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எதை வேணாலும் பேசலாம். நம்மளோட ஒரிஜினல் கேரக்டரை அக்செப்ட் பண்ணி ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகும். பல டைம் இந்த ஒரு கனெக்ஷனில் இவரோட ஒரிஜினல் கேரக்டரை மனசிலாக நீங்கள் நின்றுட்டு இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு. ஸோ அதனால தான் இவர் உங்ககிட்ட இவருக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஃப்ரீயாக இருந்துக்கலாம், எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அப்படி இவர் அத்தனை மாத்திரம் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரீடம் கிடச்சிட்டு. அப்போ இப்போ இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு இவரோட ஆத்மா உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாதிரி இந்த வேர்ல்டில் எந்த ஆத்மாவும் இந்த ஒரு பர்சன் ட்ரஸ்ட் பண்ணிட்டும் இல்லை, அதே மாதிரி ஒரு ஹோம்லி மைண்ட் இவர் ஃபீல் பண்ணிட்டும் இல்லை. ஓகே, அப்போ இவருக்கு இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ இவரோட ஆத்மா சம்டைம் உங்களை கனெக்ட் பண்ணணும், உங்களை கனெக்ட் பண்ணணும், உங்களோட லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிறது இவர் ஆசைப்படுது. ஏன்னா இவருக்கு ஏதோ இவருக்கு லைஃப்பில் கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ இது மனசு திறந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது இவருக்கு எல்லாமே கொட்டி தீர்த்த ஒரு ஃபீல், ஒரு ரிலீஃப் இவருக்கு பல டைம் கிடச்சிட்டு. அதே இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு வேறு யார்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கோ இல்லைங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கோ இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இஷ்டம் இல்லை, இல்லைங்க ட்ரஸ்ட்டில் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இவருக்கு லைஃப்பில் காரணம் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவருக்கு இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்கு இவருக்கு லைஃப்பில் மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்களோ அன்றைக்கி தான் இவருக்கு ஒரு பீஸ் இவர் இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பீஸுங்கிறதாக இவர் உணர்றாரு. நீங்கள் ஒரு பீஸ், ஒரு ப்ரீசியஸ் எப்படி வேணும் உங்ககிட்ட இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீடை மறந்து வேறு எங்கேயோ தேடிட்டு இருக்க ஒரு ஃபீல் இவருக்கு ஆகுது. என்னோடய வீடுங்கிறது அந்த ஒரு பர்சன். ஓகே, பட் அதை மிஸ் பண்ணிட்டேன் இல்லைங்க, அதை மறந்து நான் எங்கேயோ தேடுற மாதிரி ஒரு ஃபீல். மேபி எனக்கு பல பேர் இவர் போய் தேடி பார்த்துருக்கலாம். உங்களை மாதிரி இந்த வேர்ல்டில் யாராக இருக்காங்களா, உங்களோட பெட்டராக யாராக இருக்காங்களா, உங்கள்கிட்ட கிடைச்ச ஒரு பீஸ் வேறு எங்கே கிடைக்குது இவரே தேடி பார்த்துருக்கலாம், கிடைக்கல. அதனால இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்கலாம், ஃபினான்ஷியலுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத இருக்கலாம். ஓகே, இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ இவருக்கு லைஃப்பில் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் இந்த ஒரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒன்லி நீங்கள் மட்டும்தான். எது நமக்கு கிடைக்கலையோ அதுதான் நம்ம மனசு ஏங்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு நோ கான்டெக்டில் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்லி நீங்கள் தான். ஏன்னா இவருக்கு மைண்டு கெரியரில் இவரை சுற்றி காசு பணம் பங்களா கோடி என்ன இருந்தாலும் இவருக்கு மைண்டு மனசு திங்க் பண்ணுறது ஒன்லி உங்களை மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓகே, கிடைக்காத ஒன்று தான் நம்ம மனம் தேடுற மாதிரி இவரோட மைண்ட் ஒன்லி உங்களை மட்டும்தான் தேடுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓகே, சரி, நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஓகே ஓகே ஸோ இந்த பர்சனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வைரோ மாணிக்கம் என்னெல்லாமோ இருக்குது. பட் அந்த பர்சனோட ஃபோக்கஸ் அங்கே இல்லை, இங்கே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் வேறு இதில் இவருக்கு ஃபோக்கஸ் இப்போதைக்கு இல்லை, இவருக்கு ஃபோக்கஸ் ஒன்லி நீங்களாகும். இவருக்கு லைஃப்பில் ஏதோ அப்படி நீங்கள் கிடைக்காத ஒன்று தேடுற மாதிரி இப்போ இவர் உங்களை தேடுறாரு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டோங்கன்னு ஒரு விஷயம் இவருக்கு இது ஒரு செப்பரேஷனில் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் ஓவரால் நமக்கு இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட்லி இவர் இவ்வளோ விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டும் இவர் ஏன் வராமல் இருக்காரு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இல்லைங்க டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். மேபி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அடுத்தவங்களோட வலி வேதனை மைண்ட் கேம் கழிக்கிறது, சீட்டிங் பண்ணுறது, ஈகோவை காட்டுறது, ஸோ ஒரு இமெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இவர் நடந்துட்டு உண்டு அப்படின்னா இந்த ஒரு டவர் மொமெண்டோட எண்டிங்கில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும். இவர் ஒரு மெச்சூரிட்டியாக மாறுவார். ஈகோ டெத் ஆகும். ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்துண்டு. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷன் இவர் வராமல் இருக்க ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இவர் உங்ககிட்ட பேசுகிற சுச்சுவேஷன் இவர் இல்லை. அது அட் த சேம் டைம் இவருக்கு லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் ஒன்று இவருக்கு ஃபேவரபிளும் இல்லை. டே பை டே நமக்கு லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம் நடக்கிற மாதிரி இவருக்கு லைஃப்பில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் எதுவும் இப்போ இவருக்கு ஃபேவரபிளாக இல்லை. அட் த சேம் டைம் இவருக்கு பீஸ் ஆஃப் த மைண்டும் இல்லை. இப்போ ஓகே, நமக்கு டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லும்போது டவர் மூமெண்ட் நமக்கு சொல்லும்போது நம்ம இந்த உலகத்தில் இவர் மேபி உங்களை தாண்டி இவர் வேறொரு சுச்சுவேஷன் இவர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். உங்களை விட அந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் பெட்டர்னு நினச்சிருக்கலாம். அப்படி இவர் உங்களை சீட்டிங் பண்ணிவிட்டு வேறொரு சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இல்லை உங்களை விட இவருக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைங்க உங்களை குறித்து கூட இவர் வேல்யூ கொடுத்துட்டலாம் அப்படின்னா இப்போ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் மனசில் ஆகுது. இவருக்கு பல கஷ்டம் வருது, பல ட்ராமாஸ் இவருக்கு லைஃப்பில் நடக்குது. இவருக்கு யார் இப்போ உண்மையாக இருக்காங்க? இல்லைங்க இவருக்கு எங்கே ஒரு ஹீலிங் கிடைக்குது? இல்லைங்க நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பீஸ் இவருக்கு வேறக்கு கிடைக்குதா? ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. இவருக்கு லைஃப்பில் இங்கே எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், ஒரு கனெக்ஷன் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது.
ஓகே. ஸோ அதனால் கரண்ட் இந்த ஒரு பர்சன் லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டு இருக்குது. இப்போது என்ன சொல்கிறது, ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைமில் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த டைமில் ஈகவும் ஆட்டிடியூடையும் காட்டிட்டு கனெக்ஷன் கையை விட்டு போன பிறகு ஆக்ஷன் எடுத்து ஒரு காரியம் இல்லை. இவருக்கு இப்போ இவர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கார், ஒரு கம்யூனிகேஷனில் வராமல் இருக்கார் அப்படின்னா இவருக்கே ஃபெயில் ஆகிற விஷயம் என்ன, அப்படி ஏதோ ஒரு விஷயம் வேறு பேக்கில் பிடிச்சி இழுக்குது. ஏன்னா மொத்தத்தில் நம்ம லைஃபே சரியில்லை, நடக்கிறது நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, நம்மளே நொந்த நூடுல்ஸ் ஆகியிருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்லேயே போய் ஆக்ஷன் எடுத்து அதை நமக்கு ஆப்போசிட்டாக போய் அதை நம்மளை ஹர்ட் ஆக்கிரமா அந்த ஒரு ஃபியர் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் ஹர்ட்டு, ஆல்ரெடி பல சுச்சுவேஷன் நாங்கள் யாரெல்லாம் நம்பணும், என்ன சுச்சுவேஷன் லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட் நினச்சனோ ஆல் சுச்சுவேஷன் இங்கே பிரேக். ஆல்ரெடி பல சுச்சுவேஷன் நான் ஹர்ட் ஆகியிருக்கேன். இப்போ ஒன்று கூடி நான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எஃபோர்ட் கொடுக்க போனேன், அப்படி நீயே சேர்ந்து என்ன ஹர்ட் ஆக்குவியா, நீ என்னைக்கு இது சீட்டிங் பண்ண, இவ்வளோ நாள் எங்கே போனேன், இல்லைங்க எனக்கு மேபி இங்கே கோபத்தில் சில வார்த்தைகளை விடுவீங்களா, ஸோ நீங்களும் ஹர்ட் ஆக்கிடுவீங்களா. ஸோ அதனால் இவர் கரண்ட்லி இவர் சம்டைம் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், இவருக்கு சம்டைம் தோணினாலும் வேண்டாம், நமக்கு நடக்கிற சுச்சுவேஷனே ஒன்றும் சரியில்லை, மொத்தத்தில் நம்மளே இங்கே பல ப்ராப்ளங்களில் போயிட்டுருக்கோம், இது வேறு கூட நமக்கு ஒரு ப்ராப்ளம் வேணுமான்னு ஒரு தோட்டில் தான் இவர் பேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தூக்கம் கிடையாது. இந்த ஒரு போஸ்டருக்கு இது ஒரு செப்பரேஷனில் ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் நிம்மதியாக தூக்கம் இல்லைங்க. காரணம் கேட்டிங்கன்னா ஐயோ நம்ம இவங்களுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமோ, சீட்டிங் பண்ணிட்டோமோ, நம்ம இந்த வேர்ல்ட்லேயே நம்ம பார்த்த போஸ்டில் இந்த ஒரு போஸ்ட் தானே நமக்கு ப்ரீசிஸாக இருந்தாங்க, அவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு கொடுத்தாங்களே, இவங்களுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, சீட்டிங் பண்ணிட்டோம். உங்களை பார்த்தீங்கன்னா தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஓப்பனாக சில பேர் தூக்கமே இல்லை. இவரே பண்ண விஷயங்களை ரியலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில், இவரை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கே அது ஏன் நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம், ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணோம், இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த்துங்கிறது அது எப்படி பாசிபிள் ஆகும், நடக்குமா நடக்காதா, இல்லைங்க கனெக்ஷன் அப்படியே எண்டப் ஆகி போயிடுமா, ஆயிரக்கணக்கான ஒரு தோன்ஸ் இவருக்கு நைட்டு டைம் மேபி பகல் டைமில் இவர் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், பிஸியாக வச்சுக்கலாம். பட் நைட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு கண்ணை மூடி தூங்கக்கூடிய ஒரு டைமில் உங்களை பற்றி ஒரு தோட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் தூக்கம் இல்லாமல் இவர் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஓகே, இப்படி பண்ணிட்டோமே, எவ்வளோ இந்த ஒரு கனெக்ஷன் இப்போ இருந்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன். இப்போ இவருக்கு தோணுது, இப்போ என்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கேட்குறது கூட இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த ஒரு டைமில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இவருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜஸ்ட் உங்களோட ஒரு ஸ்மைலாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட ஒரு பார்வையாக இருக்கலாம், இல்லைங்க உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இவருக்கு அத்தனை மாத்திரம் இவருக்கு ஹீலிங் கிடச்சிட்டு உண்டு இவருக்கு லைஃப்பில். ஓகே. ஸோ இப்போ இவருக்கு தோன்ற விஷயம் அட்லீஸ்ட் இவருக்கு தோணிட்டு உண்டு, நான் உனக்கு பயங்கர சீட்டிங் லைஃப்பில் நான் பண்ணிட்டு உண்டு, அட்லீஸ்ட் நான் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவது ஒன்று கொண்டு போயிருக்கலாம், லைஃப் லாங் நீயும் நானும் செப்பரேஷன் ஆகாத மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகாத மாதிரி அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் கூட மனசை விட்டு பேசியிருக்கலாம், அவங்க கூட பல கஷ்டங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏதோ நீ என் கூட கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு லைஃப்பில் எனக்கு எல்லாமே கிடச்ச ஒரு ஃபீலிங், இல்லை யாரோ என் கூட ஒரு பவர் இருக்கிற ஒரு ஃபீலிங் இவருக்கு பல டைம் கிடச்சிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு செப்பரேஷன் அவருக்கு இதுதான் மிஸ் பண்ணுறாரு. இவர் கூட நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட இவருக்கு லைஃப் நல்லா இருக்குமே. ஏதோ இவரோட ஆத்மா இவருக்கு லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வரட்டும், ஏதோ இவரோட ஆத்மா உங்ககிட்ட மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் ரிலீஃப் ஆன ஒரு ஃபீலிங் இவருக்கு கிடச்சிட்டு பல டைம். இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டெய்லி பார்க்குற ஒரு கனெக்ஷன் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் ரிலேஷன்ஷிப் டோட்லி லாங் டிஸ்டன்ஸாகவே இருந்தாலும் எனக்கு ஏன் 24/7 தாட்ஸ் வருது, ஏன் நான் அங்கேயே போய் தேடிட்டு இருக்கேன், இல்லைங்க ஏன் நான் அவளே திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைங்க நான் ஏன் அவளே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னதான் கனெக்ஷன். இவருக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு கனெக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு ஸ்டக்னஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, கரண்ட்லி இது ஒரு பர்சன் லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைமில் ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த டைமில் ஈகவும் ஆட்டிடியூடே காட்டிட்டு கம்பேரிசன் ஒரு நின்றுட்டு உண்டு. கரண்ட்லி இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, கையை விட்டுட்டு போன பிறகு அழுது புலம்பிட்டு ஒரு காரியமும் இல்லை. ஓகே, கனெக்ஷன் கரண்ட்லி டெத்து. இவர் இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இப்போ ஒரு நல்ல மனுஷனை மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் இப்போ இவருக்கு லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் நடந்துட்டு இவருக்கு இப்போ இருக்கிற ரியலைசேஷன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம கரண்ட்லி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும், இல்லைங்க ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், இல்லைங்க நம்ம லைஃப்பில் நமக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா முழுக்க ரீசன் நம்ம தான்.
நமக்கு சம்டைம் நமக்கு நல்ல ஒரு டைமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ யாரையுமே நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம். அந்த டைமில் எத்தனையோ பேரை நம்ம ஹர்ட் ஆக்குவோம். அதே நமக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு தெரியும், ஓகே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், யாருக்கோ நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம், அதனால தான் கரணி நமக்கு இந்த ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வந்துங்கிற மாதிரி இவருக்கு லைஃப்பில் ஒரு ரியலைசேஷன் உண்டு. எஸ், எனக்கு ஒரு டைம் நல்ல ஒரு டைமாக இருந்துச்சு. அந்த டைம் நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே என்ன பண்ணேன். இன்றைக்கி எனக்கு டைம் எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு கர்மா. இன்றைக்கி என் லைஃப்பில் எனக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை. என் லைஃப்பில் நடக்கிறது ஒன்றும் சரி இல்லை. இவருக்கு இப்போ தோணுது எப்படின்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். மூமெண்ட் டு மூமெண்ட். ஓகே, எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இன்றைக்கி ஒரு டைம் நமக்கு ரிலேஷன்ஷிப் ஃபேவரபுளாக இருந்துட்டு உண்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம கையில் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, ஹஸ்பண்ட் மோடுக்கு வந்துட்டு சுச்சுவேஷன் நம்ம கையில். ஏன்னா இவருக்கு இப்போ ஓடி போய் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைங்க ஒரு காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ சுச்சுவேஷன் இது இல்லை. ஏன்னா கனெக்ஷன் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன் ஒன்றும் ஃபேவரபுளாக இல்லை. இவருக்கு லைஃப்பில் இப்போ நல்லபடியாக இவருக்கு பல சுச்சுவேஷன் நடக்குது அப்போ இவர் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவார். பட் ஆல்ரெடி இவர் ஹர்ட்டு. இந்த ஒரு டைமில் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் இவருக்கு ஆல்ரெடி நான் பல சுச்சுவேஷனில் உடஞ்சி போயிருக்கேன், நீ என்ன ஹர்ட் ஆக்கிருவியா? ஏன்னா இவருக்கு உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அவருக்கு அத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் நம்ம பண்ண தப்புக்கு, நம்ம பண்ண சீட்டிங்காக ஒரு தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். லைஃப்பில் வலி வேதனை எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு மோடிக்கு இவர் வந்துடும். பட் இவருக்கு ஒரு ஹோப் உண்டு. ஓகே, கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் உண்டு. இது எனக்கு டைமோட இஷ்யூ இல்லைங்க, நான் பண்ண கர்மாவோட இஷ்யூ. பட் இது ரிலேஷன்ஷிப் ரீபர்த்துங்கிற ஒரு ஹோப் இவருக்கு உண்டு. இவர் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் இவர் பண்ணுவார். காரணம் கேட்டிங்க அப்படின்னா கரணி இந்த பர்சனல் மைண்டில் இருக்கிற ஒரு தாட்ஸ் ஒரு ட்ரீம் கேட்டிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பு ரீபர்த் வேணும், ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும். ஏன்னா இவர் என்ன தான் வெளியே ஹாப்பியாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு இவர் வெளியே காட்டிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாதது இந்த ஒரு செப்பரேஷன் அவருக்கு அத்தனை மாத்திரம் ஒரு வலியை வேதனை மரண வேதனை இவர் கொடுத்துட்ருக்கு நம்ம சொல்லலாம். வெளியே ஐ டோன்ட் கேர், நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்னு வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் இல்லாத அந்த வேதனைங்கிறது அவருக்கு அத்தனை மாத்திரம் மரண வேதனை கொடுத்துட்ருக்குது. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாதது ஒரு பெயினுங்கிறது. ஓகே, ஸோ எனிவே இந்த கனெக்ஷன் ஒரு பேலன்ஸ் வரும். கேட்டிங்க அப்படி அந்த ஒரு பர்சன் இவர் ஏதோ ஒரு கம்பேரிசன் எனர்ஜியில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஷோர் அவர் கமிட்மெண்ட் கொடுப்பார். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் அடுத்தவங்களுக்காகவோ சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ வாழ்ற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் இவருக்காக வாழ்ற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம அந்த சுச்சுவேஷன் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இவர் பல சுச்சுவேஷன் இவர் பார்த்துட்டு உண்டு. அப்படின்னா இவர் ஆல் சுச்சுவேஷன் உங்களுக்காக பிரேக் பண்ணுவார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாரு, அது கன்ஃபார்ம். சரி, நமக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது பாருங்க. இந்த ஒரு பர்சன் ஒரு சங்கிலியில் கட்டுப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இவர் ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம கமிட்மெண்ட் விஷயம் இருக்குது, நான் எப்படி இவங்களை மீறி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன் இல்லைங்க அவங்கள மீறி எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம இவர் பல சுச்சுவேஷனில் இவர் மாட்டியிருக்கலாம். ஓகே, இல்லைங்க பல சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டில் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் நவ் இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் மேபி நம்மளோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது யாரும் அக்செப்ட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வேணும், நீ இல்லைங்க எனக்கு ஒரு மனுஷனோட ஒரு சக்ஸஸ்லேயும் சரி ஒரு கஷ்டத்தையும் சரி எனக்கு நீ துணையாக வேணும், ஒரு ஆறுதலாக நீ எனக்கு வேணும். என்ன இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிற விஷயம் அதுதான். ஓகே, நான் அட்லீஸ்ட் உன்னை என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவது கொண்டு போயிருக்கலாமே. ஓகே, அட்லீஸ்ட் இவர் ஒரு ஃப்ரெண்டாவது நம்ம இருக்கலாம் லைஃப் லாங் சொல்லிட்டு கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்துங்கிறது கன்ஃபார்ம். ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இவர் ஹர்ட்டாக இருக்கார், இவர் ஆல்ரெடி பல லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு இவருக்கு லைஃப்பில். கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போதோ பல 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 ட்ராமா இவர் ஃபேஸ் பண்ணிட்டு பல லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு, டயர்ட் ஆகிட்டு உண்டு, டோட்டலி இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் நமக்கு இங்கே தண்டனை கிடைக்குன்னு ஒரு விஷயம் இவருக்கு இங்கே மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இப்போதைய சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா காரணம் உங்ககிட்ட வரதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஓப்பனாக சொல்ல போகிறேன். பட் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, இவர் இப்போ கரண்ட்லி இவர் ஃபியர் ஒரு நீங்கள் ஏதாவது வார்த்தையில் விட்டுருவீங்களோ இவர் ஃபியரில் இருந்தாலும் ஷோர் அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் ரீபர்த் பண்ணுவாங்க. அது நமக்கு ரீபர்ட்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. ஆனால் மைண்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும் ஒரு தாட் இவருக்கு தோண்டிகிட்டே சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏதாவது ஏன்னா அவருக்கு மைண்டில் இப்போ இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும்.
ஓகே. பட் என்ன அப்படின்னா, லைஃப்பில் நான் ஹர்ட் ஆகியிருக்கேன், நீயும் ஹர்ட் ஆக்கிடுவேன் அந்த ஒரு ஃபியரும் உண்டு. இல்லைங்க ஏன்னா நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, இல்லைங்க நீங்கள் இவர் பண்ண விஷயம் நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் அதை இவரால் தாங்கிக்க முடியும். சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காரு. சுச்சுவேஷன் ப்ராப்பராக அமைஞ்சோன்னு இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம். ஓகே. கமிட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 30 important, 27 important, 14 important, 49 important, 16 important, 58 important, 15 important, 41 important, 18 important, 79 important, 43 important, 42 important, 41 important, 45 important, 21 important, 24 important, 22 important, 23 important, 20 important, 21 important. ஓகே. இனி நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு 999 இம்பார்ட்டன்ட், 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே. இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 important, 14 important, 20 important, 21 important, 13 important. ஸோ இந்த நம்பர் 16 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங் லாஸ்ட் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.